சும்மா கலகலன்னு போகலாம். ஆனால் சங்கராந்தி இன்னும் அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னா என்ன கேட்காதீங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் ரவிதேஜா படம் வருது, அப்புறம் நம்ம சிரவானந்த் படம் வருது, நவீன் பொலிசிட்டி படம் வருது. இந்த 3 படமே வந்து ஆல்மோஸ்ட் காமெடி பேஸ்டு ஃபேமிலி என்டர்டைனர் தான். அதுலேயும் வந்து ரவிதேஜா சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைனில் சும்மா கலகலன்னு பண்ணலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்ரெயிலரில் காட்டியிருக்காரு. ஸோ அந்த படம் பார்ப்போம். 2-3 படங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தமிழில் 2 படங்கள் வருது. வாவாதியார், திரௌபதி 2, சர்வசுந்தரம், தலைவர் தம்பி தலைமையில் இதெல்லாம் வருது. பார்ப்போம் அதோட ரிசல்ட்டாக பாட்டு. அப்புறம் இதில் எது சங்கராந்தி வின்னு பார்க்கலாம். இன்னொன்று, இந்த படத்தில் எனக்கு ஒரே ஒரு மைனஸ், மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா படத்தில் மியூசிக் தான். ஏன்னா பாஸ்னாவே நம்ம பாஸ் யார் உங்களுக்கே தெரியும். ஒரு படத்தில் சாங்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இது வந்து ட்ரெண்டியாக இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த படம் பார்த்துருப்பீங்க, சங்கராந்தி வஸ்தம். அதுலேருந்து ஒரு சாங்கோட எஃபெக்ட்ஸோ எனக்கு ரொம்ப இதில் விட்டல. கொஞ்சம் சாங்ஸில் கொஞ்சம் மெனக்கெட்டு இருக்கலாமோன்னு தோணுச்சு. இல்லாட்டி ஒரு வேறு யாராவது மியூசிக் டைரக்டர் போட்டு தான் இன்னும் படத்துக்கு இன்னொரு ஒரு 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 எலிவேஷன் கிடச்சிருக்கலாம். இந்த படத்துக்கு எலிவேஷன் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி பாஸ் இருக்காரு, நயன்தாரா இருக்காங்க, அண்டு விக்டரி வெங்கடேஷ் இருக்காரு. இவங்களாம் போதும் எலிவேஷன் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் மியூசிக் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் எலிவேஷன் பண்ணி படம் இன்னும் எங்கேயோ நின்றுருக்கும். அது என்னோட ஒரு 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 வேர்டு, என்னோட வேர்டு. அனில் ராவிபுடி கண்டிப்பாக படம் கொடுத்துருக்காரு, சூப்பரான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு, நல்ல ஃபேமிலி என்டர்டைனர் கொடுத்துருக்காரு. இப்போ பிரபாஸ் தான் ஒரு ஃபேமிலி என்ட்ரி கொடுத்தாரு. இது ஃபேமிலி என்ட்ரி. ராஜா சாப் வந்து ஃபேமிலி என்ட்ரி சொன்னாங்க. 3 ஹீரோயின், 1க்கு 3 ஹீரோயின் வச்சாங்க. அவ்வளோ கிளாமரஸ் எதுக்கு? இப்போ இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஜோலான்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வந்து நம்ம ஹீரோயின் ஒருத்தி வராங்க. நினச்சிருந்தா அவன் அந்த ஹீரோயின் ஃபுல்லாக மீன்ஸ் நயன்தாரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப கேரக்டர் ரோல் காட்டிட்டு அவங்கள ஃபுல்லாக கிளாமரஸாக தோல் உடிச்சிக்கலாமே இல்லையா? அது அனில் அப்படி செஞ்சுக்கலாம், இல்லை சிரஞ்சீவி சார் சொல்லி செஞ்சுக்கலாம், படத்தோட பிஸ்னஸ் கூட பண்ணிக்கலாமே. அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த படத்துக்கு அந்த விஷயம் தேவை. இந்த படம் ஃபேமிலியாக வருவாங்க, அம்மா அப்பா குழந்தைங்க தாத்தா பாட்டி எல்லோரும் வருவாங்க, அவங்களுக்கு தெரியும். சிரஞ்சீவி யாரையுமே வந்து மனசு நோகிற மாதிரி இந்த படத்தில் எதுவுமே பண்ணல. எல்லாரையும் வயிறுக்குள்ளுங்க சிரிக்க வச்சிருக்காரு. அந்த சங்கராந்தி வஸ்தவங்கள படத்தில் வந்து ஒரு பையன் வருவான். அந்த பையன் இதில் ஒரு கேமியோ சூப்பராக இருக்குது. சிபிஎல் அப்படிங்கிற ஒரு ரோலில் வராரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. என் ரிவ்யூ பார்க்குறது உங்களுக்கு தெரியல நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்ட்டு. நேற்று ரேட்டை பார்த்த படம் எனக்கு இன்னமும் அதோட எஃபெக்ட் இருக்குது. அவ்வளோ ஓஹோ அப்படி இருக்காது அப்படின்னா சொல்ல. பட் ஆனால் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக, ஒரு ரொம்ப ஃபீல் குட் மூமெண்ட்டாக, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. இந்த ராஜா சாப் அப்படின்னு ஒரு படம் பார்த்துட்டு நான் ரொம்ப நொந்துட்டேன். இப்போ எனக்கு ஓகே கொஞ்சம். ஸோ வேற என்னங்க,